2ஆம் இடங்கிறது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். குடும்பம், தனம், வாக்கு எந்த கான்செப்ட் நம்ம எடுக்கிறோமோ, அத பொறுத்து பலன்கள மாறி, மாறி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சரி. இந்த ஜாதகருடைய முயற்சிகள் பலன் கொடுக்குமா? ஜாதகர் செய்யக்கூடிய முயற்சிகள் அவருக்கு வெற்றிய தருமா அப்டின்னா, 3ஆம் பாவாதிபதிய பார்க்கணும், லக்னாதிபதிய பார்க்கணும். லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6, 8ஆக இல்லாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடு பார்க்கறதுக்கு லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. அப்படி 6, 8ஆ இருந்தாங்கன்னா, வீடு அமைவதில் தடை, தாமதம், போராட்டங்கள் ஏற்படும். 6, 8ஆ இல்லாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். ஜாதகருக்கு காதல், குழந்தை பாக்கியம், குலதெய்வ அருள் இதெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா, நம்ம சொன்ன மாரி லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் 6, 8 இல்லாம இருக்கும். அப்ப ஜாதகருடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஜாதகர் கடன் நோய் எதிரிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருந்தாங்கன்னா, இந்த ஜாதகருக்கு நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல லக்னாதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் 6, 8ஆக இல்லாம இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும். அதன் மூலமா பிரச்சனையும் வருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக ஒரு பாவாதிபதி 6, 8ஆ இருப்பதற்கும் 6, 8 இல்லாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையாக இருக்கிறது. இப்போ 7ஆம் அதிபதியை பார்க்கலாம். இப்ப லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை என்பதே அமையாது. அதே சமயத்துல லைஃப் பார்ட்னரும் சரி, பிசினஸ் பார்ட்னரும் சரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சமூகத்துல இவர் பண்ற செயல்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. மதிப்பு, மரியாதை கிடைக்காது. இது ஜாதகருக்கு ஒரு போராட்டத்தை தரும். லக்னாதிபதிக்கும் 8ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு எதிர்பாராத உயிர் சொத்துக்கள், தன வரவுகள் கிடைப்பதில் போராட்டங்கள் ஏற்படும். திடீர் பல்க் மணிலாம் வராது, உயிர் சொத்துக்கள் வராது, இன்சூரன்ஸ் பணம் வராது, ஃப்ராட் பண்ண வராது. இதன் மூலியமா ஒரு பிரச்சனை இருக்கு, வலி வேதனைகள் இருக்கு, விபத்துகள், கட்டங்கள் இருக்குன்னு நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இருந்தா புகழ் 9ஆம் இடங்கிறது புகழ குறிக்கும், உயர்கல்வியை குறிக்கும், குருவர்ல குறிக்கும், திருவருள குறிக்கும். அப்ப லக்னாதிபதிக்கும் 9ஆம் பாவாதிபதிக்கும் 6, 8ஆ இல்லாம இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு அனைத்து விஷயமான நன்மைகளும் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம தொழில்னு பார்க்கும்போது லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்க்கணும். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவரே ஆகி அவர் நல்ல முறையில் இருந்தால் ஜாதகருக்கு தொழில் உண்டு. அதே சமயத்துல லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வேறு வேறு நபராக அவர்கள் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு சொந்த தொழில் இருக்காது, மாமியார் கூட ஒத்துப்போக முடியாது, சமூகத்தில் உள்ள மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி இதெல்லாம் கிடைப்பதுல போராட்டங்கள் ஏற்படும். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் 6, 8 இல்லாம இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு திருப்தி, கமிஷன் மூலம் ஆதாயம், லாபங்கள் அதிகமா கிடைக்கிறது, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறி ஜாதகருடைய வாழ்க்கையில கிடைக்கும் திருப்திங்கிறதே இருக்காது. லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் 6, 8 இல்லாம இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு முதலீட்டு தொழில் டெவலப் ஆகும். ஒரு தொழில்